Hello friends, இன்றைக்கி நம்ம ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 7 லக்னோ வர்சஸ் ஹைதராபாத் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். டாஸ் வின்னர் கேப் அண்டு விசி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிளேயிங் 11 எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். இதுவரை நடந்து முடிஞ்ச 6 மேட்ச்சில் 5 மேட்ச் கரெக்டாக கேப்டன், அதுக்கப்புறம் டீம் இன்னிங், டாஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம். லாஸ்ட் மேட்ச் மட்டும் பிளேயிங்கில் பாதி பேர் சொல்லியிருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சில் 9 to 10 பிளேயர்ஸ் டீம் வந்துட்டாங்க. நேற்றுள்ள மேட்ச்சில் மட்டும் 7 பேர்கிட்ட தான் வந்திருந்தாங்க. அது கரெக்டாக எடுத்துருக்கவங்களுக்கு தான், இல்லைன்னா 6 பேர் தான் வந்திருப்பாங்க. ரொம்ப மேட்ச் ரொம்ப தலைகீழாக மாறிட்டு டீகாக்கு ரொட்டேஷன் பிளேயரில் சொல்லியிருந்தேன். பட் அவர் ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். டீம்லேயும் கொடுத்துருந்தேன், நல்லாவே பண்ணிட்டார். பாயிண்ட்ஸ் நல்லா வந்திருக்கும், நல்லா ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஓகே, இன்றைக்கி பிளேயிங் 11 பொறுத்தவரை சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் சேம் டீமோடு தான் போக சான்ஸ் இருக்குது. ஹைதராபாத்தில் வேணுமா ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின்னர் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படி சான்ஸ் இல்லை அப்படின்னா சேம் டீம். லக்னோவை பொறுத்தவரை மாற்றம் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆவேஸ் கான் உள்ளே வரணும், இல்லைனா இந்த பவுலிங் லைனை வச்சு போனால் கண்டிப்பாக ஆல்ரெடி 200+ ரன் தான் அந்த கிரவுண்டு. 300 டார்கெட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவ்வளோ போகாது, ஏன்னா விக்கெட் உள்ள அதிக சான்சஸ் இருக்குது. லக்னோவுக்கு ஒரு சைடு 4 ஃபைட் பேக் கொடுப்பாங்க கண்டிப்பாக. இதுதான் பிளேயிங் 11 இப்போதைக்கு நான் இதை வச்சு எடுக்கிறேன். ஆவேஸ் கான் வந்தால் நீங்கள் லாஸ்ட் நேரத்தில் நான் டெலிகிராமில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த தடவை புதுசாக ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸோ அதையும் பார்த்துடலாம். ஓகே, கிரவுண்டை பொறுத்தவரை ஹைதராபாத் கிரவுண்டு டாஸ் வின் யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா லக்னோவுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டார்கெட் லக்னோ டாஸ் வின் பண்ணுறதுனால 185+ பேட்டிங் எடுக்க தான் சான்ஸ் இருக்குது. 185 அடிப்பாங்க, இல்லை அது ப்ளஸ் கூட கொஞ்சம் போகலாம். 215, 220, ஏன்னா ஆவரேஜாக 215 அடி கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத்தாக பவுலிங் இருக்குது, நேற்று மாதிரி ஆகலாம் போட்டு பவுலிங்லேயே அட்டாக் பண்ணி விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் இது மேட்ச் வின்னர் ஹைதராபாத் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பொறுத்து நீங்கள் டீம் எடுத்துக்கோங்க, நானும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ண கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பெஸ்ட் 11 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு இது நம்ம ஆரம்பிக்க போகிறோம், அதை என்னென்னு பார்க்கலாம். ஓகே, கிவ் அவே சேலஞ்ச் என்னென்னா, நம்ம க்ரியேட் பண்ண ட்ரீமை நான் ஒரு ஃப்ரீ கான்டெஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டீம் 6 டீம் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணலாம். அது ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைபும், இந்த வீடியோவில் எடுக்கிறேன் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். சூப்பர் இல்லைனா குட், ஏதாவது ஒரு நைஸ், உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்டை பண்ணியிருக்கோங்க. அந்த கமெண்டை பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் லிங்க் வரும், ஈவினிங் அப்புறம் வரும். இந்த வீடியோ முடிஞ்சு அப்லோட் பண்ண அப்புறம் வரும், நீங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்போது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்பி விடுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வாரங்களுக்கு மட்டும் நான் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன். என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு ஒரு 50 ரூபா, இல்லைனா 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அந்த கிஃப்ட்டு. ஓகேவா? இது இன்னையிலேருந்து எல்லா மேட்ச்சுக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கான்டெஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். 6 பேர் ஜாயின் ஆகலாம். இந்த டைமில் இருக்கும், நான் லிங்க்கு கொடுத்துருவேன், நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வீடியோவை நான் அந்த பெரிய வீடியோ கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க, ஷார்ட்ஸ் ஓரளவு போது. பார்க்குறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட வீடியோ இன்னும் பூஸ்ட் பண்ண, நம்மளுக்கு இன்னும் வீடியோ நான் போடறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் டீம் பார்க்கலாம். ஓகே, பெஸ்ட் பிளேயர்ஸ் SRH பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேர் நான் எடுத்திருக்கேன். கிளாசன், இஷான் கிஷன், ஹெட்டு, அடுத்து ரெட்டி, முகமது ஷமி, சிங்.
இவங்க 6 பேரும் தரமாக ப்ளே பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த பேட்டிங் டாப் 4 பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருக்குது. 5 ஒருத்தர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவருக்கு இயர்லியாக லூஸ் ஷாட்டில் விக்கெட் விழ அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவரை விட்டுட்டு நின்னாலும் போங்க, அவரை எடுத்துகிட்டுனாலும் போங்க, உங்களோட விருப்பம். இந்த 6 பேர் நல்லா விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி லக்னோவை பொறுத்தவரை பண்ட், மில்லர், மார்ஷ், ஷஹாஸ் அகமது, ரவி பிஷ்னாய், சித்தார்த் இவங்க 6 பேரும் நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் மிடில் ஆர்டர் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. மில்லர் இன்னைக்கு க்ரூஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதுபோக பண்ட் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணலாம். மார்ஸை பொறுத்தவரை டவுட்டு தான், ஒரு ரிஸ்கி சாய்ஸ் தான். நீங்கள் அவரை வந்து நான் போன மேட்ச்சே சொல்லியிருந்தேன், அவர் அடித்தா பயங்கரமாக அடிப்பார், இல்லைனா முதல்ல அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதே மாதிரி தான் இன்றைக்கும். ஸோ அதனால் அவர் ஒரு சாய்ஸ். பூரானை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவர் ப்ரெஷரில் அவுட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு டீசன்ட் ஸ்கோர் அடிப்பார். ஸோ அவரை வந்து ஒரு ரொட்டேஷன் பிளேயரில் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, ரொட்டேஷன் பிளேயர் பொறுத்தவரை அதான் பூரானு, பதோனி. ஏன்னா மிடில் ஆர்டர் தான் லக்னோவுக்கு வந்து ஸ்ட்ராங்கு இந்த மேட்ச்சுக்கு. ஓகேவா? ஏன்னா மேலே வந்து அவங்களுக்கு டீம் உடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆவேஸ் கான் உள்ளே வந்தால் அவரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு ஓப்பனிங்கில் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க பவுலிங் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் 6 மேட்ச்சில் நான் வந்து ஓப்பனிங் ஸ்பெல்லு போடாங்க நிறைய பேரை எய்ம் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க யாருமே ஓப்பனிங் போடலை. லாஸ்ட் நேரத்தில் போடுறதுனால அடி தான் வாங்குகிறாங்க. ஸோ அது இன்னும் கரெக்டாக கணிக்கணும். அதே மாதிரி பேட் கமிங், சாம்பா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர ரொட்டேஷன் பிளேயர் வராங்க, டீமுக்குள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் சர்மா பொறுத்தவரை பவுலிங் போட்டார், பேட்டிங்கில் பெருசாக பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஒரு கேட்ச் ட்ராப் ஒரு கொடுப்பாரு, அது கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ட்ராப் ஆகிட்டுனா அவர் நின்று விளையாடலாம். ஒரு டீமில் நீங்கள் கொண்டு போய்க்கோங்க, வீசினால் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கேப்டன் சாய்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதே தான் நான் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோங்க. கேப்டன் மஸ்ட்டு கேப்டன். மில்லர் நின்று ஆடலாம். போன மேட்ச் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணால் இந்த மேட்ச் வெளியில் வருவார். மிடில் ஆர்டர் அவர் சீக்கிரம் பேட்டிங் கிடைக்கும், ஒரு செம்ம ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. பண்ட்டும் அதே மாதிரி அவர் கூட பார்ட்னர்ஷிப் கொடுக்கலாம். இல்லை அவர் மேலே கொஞ்சம் நேரம் மார்ஸ் நின்னார்னா சப்போர்ட் பண்ணி ஆடி இது பண்ணலாம். ஓகே, இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைதராபாத் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா இஷான் கிஷன் ஹெட், நீங்கள் 2 பேத்துக்குமே கேப்டன் அண்ட் விசி கொடுத்துக்கோங்க. ஷம்மிக்கு ஒரு விசி கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா நியூ பாலில் விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. போன மேட்சே ஸ்பெல்லு செம்மையாக போட்டார். அபிஷேக் சர்மாவை எடுத்து ஒரு டீமில் விசி கொடுத்துக்கோங்க. டெமோ டீமை பொறுத்தவரை இது என்னோடய டீம். நான் இந்த டீம் கண்டிப்பாக போட்டிருப்பேன். சேஞ்சஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். லாஸ்ட் டைம் நான் நேற்று அப்படி தான் போட்டேன். நிறைய நான் எடுத்துருந்தேன் போட்டேன். நீங்கள் அதுக்கு பதில் ரசலு, அதுக்கப்புறம் கீழே ஆப்ஷனில் 2 இது கொடுத்துருந்தேன், மொயின் அலி கொடுத்துருந்தேன். கரெக்டாக ரொட்டேட் பண்ணி போட்டிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஜாக்பாட்டு 2-3 பேர் போட்டிருந்தாங்க. செம்ம இது. ஓகே, அதே மாதிரி இன்றைக்கும் என்னோடய டீம் இதுதான். இங்கே ஏன் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கலை அப்படின்னா ஆவேஸ் கான் வாராரான்னு தெரில. அதனால் ஒரு விக்கெட் ஷபாஸ் அஹமத் வந்து போன மேட்ச் ஓவர் கொடுக்கலாம். இந்த மேட்ச் ஒரு வேளை பவர் பிளேயில் கொடுத்தா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ரவி பிஷ்னாய் தான் அடித்த பிறகு அடிக்க போய் விக்கெட் உள்ள அதிக வாய்ப்பு. மித்தபடி சித்தார்த்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் அவர் ஆனால் அவ்வளோ இம்பேக்டாக இருப்பாரா அப்படிங்கிறது தெரில. இதுதான் என்னோடய டீம். இஷான் கிஷன் கேப்டன், பண்டு வைஸ் கேப்டன். செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஷம்மிக்கு கேப்டனும். ஏன்னா ஓப்பனிங் எல்லா விக்கெட்டையும் எடுத்துட்டாங்கன்னா ஷம்மியால் தான் ஒரு 3+ விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மில்லர் நின்று ஆட அதிக வாய்ப்பு இருக்குது. வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதிலே சேஞ்ச் பண்ணி கேப்டன் கொடுக்கலாம் இதே டீமை வச்சு. இல்லை நீங்களே ஓன் டீம் நான் சொன்னதை வச்சு க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என் கிவ்அவேல ஜாயின் பண்ணுங்கள், ப்ரைஸை வின் பண்ண பாருங்கள்.
மஸ்ட்டாக நீங்களே 6 டீம் க்ரியேட் பண்ணி உள்ளே வாங்க. அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.